வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய செயற்கை கருத்தரிப்பு மையம் துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்தார். புதுச்சேரிக்கு வருகை தந்தார் சத்தீஸ்கர் துணை முதலமைச்சர். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வரவேற்பு. திருட்டு மணல் ஏற்றி சென்ற லாரி பறிமுதல். ஓட்டுநர் கைது. உரிமையாளரை தேடுகிறது காவல்துறை. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகரில் உள்ள மக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகரில் உள்ள கற்பக விநாயகர் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்களும் பரிசு பொருட்களும் கொடுத்தனர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். கற்பக விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் சின்மயன் வைத்தியநாதன் ஆகியோருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை விசுவாசிகளும் கலந்து கொண்டனர். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் அனைத்து வசதிகளும் தரமான சிகிச்சையும் கிடைப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குழந்தை பேருக்காக போராடும் தம்பதிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் மக்களின் நலன் மற்றும் மேம்பட்ட சிகிச்சைக்காக அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய செயற்கை கருத்தரிப்பு மையம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் அதிநவீன செயற்கை கருத்தரிப்பு மைய ஆய்வுக்கூடத்தை திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளில் 10 லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்களின் நீண்ட நாள் கனவு நிறைவாகியுள்ளது.
மேலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அனைத்து மருத்துவ வசதிகளும் புதுச்சேரியில் கிடைக்கின்றன. தரமான சிகிச்சைகளும் புதுச்சேரியில் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். புதிதாக திறக்கப்பட்டுள்ள செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் கருப்பை கருவூட்டல் மற்றும் நவீன கருவுறுதல் சிகிச்சைகள், நவீன கருவுறுதல் ஆய்வகங்கள், கருமுட்டைகள், விந்தணுக்கள் மற்றும் கருக்களை பிற்கால பயன்பாட்டிற்காக உறை நிலையில் பாதுகாக்கும் வசதி, கருக்களில் உள்ள மரபணு கோளாறுகளை கண்டறிந்து ஆரோக்கியமான குழந்தையை உறுதி செய்தல் போன்ற பல்வேறு சிகிச்சைகளும் சோதனைகளும் இந்த மையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் ஐயப்பன் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சத்தீஸ்கர் துணை முதலமைச்சர் ஸ்ரீதர் சிங் தியோ புதுச்சேரிக்கு வருகை தந்த நிலையில் அவரை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். புதுச்சேரிக்கு சத்தீஸ்கர் முன்னாள் துணை முதல்வர் ஸ்ரீதர் சிங் தியோ வருகை புரிந்தார். இவரை வரவேற்கும் விதமாக புதுவை விமான நிலையத்திற்கு சென்ற லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் சின்மயன் வைத்தியநாதன் ஆகியோர் சத்தீஸ்கர் முன்னாள் துணை முதல்வருக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியின் போது கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழக பகுதியில் இருந்து 10 கண்ணு வழியாக புதுச்சேரிக்கு திருட்டு மணல் ஏற்றி சென்ற லாரியை வில்லியனூர் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு இரவு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டது. இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமுருகன் 10 கண்ணு வழியாக சென்ற லாரியை பரிசோதனை செய்வதற்காக நிறுத்தினார். ஆனால் காவல்துறையை கண்டதும் லாரியின் ஓட்டுநர் பக்ரிபாளையத்தை சேர்ந்த சேகரின் மகன் தியாகராஜன் மிக அதிவேகமாக லாரியை ஓட்டி சென்றதால் சந்தேகமடைந்த காவலர்கள் லாரியை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். காவல்துறை பிடியில் சிக்கிய லாரி ஓட்டுநரை விசாரித்ததில் தமிழக பகுதியான பக்ரிபாளையம் பகுதிக்குட்பட்ட சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் சட்டத்திற்கு புறம்பாக ஆற்று மணலை ஏற்றி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் அடிப்படையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் திருட்டு மணலை ஏற்றி சென்ற லாரியை பறிமுதல் செய்ததை தொடர்ந்து லாரியின் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் லாரியின் உரிமையாளர் பக்ரிபாளையத்தை சேர்ந்த சேகர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவான லாரியின் உரிமையாளரை வில்லியனூர் காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட லாரியில் 4 யூனிட் கொள்ளளவு கொண்ட மணலின் மதிப்பு சுமார் 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாகவும் பிடிபட்ட திருட்டு மணல் புதுச்சேரி பகுதிக்கு எடுத்து சென்றதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஆலய தேரடியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற செங்கழு நீரம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். அதன்படி காலை முதலே பக்தர்களின் வருகையானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்த நிலையில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. அதன்படி இரவு நடைபெற்ற பூஜைக்காக கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேரடி அருகே வான வேடிக்கை நிகழ்வு நடைபெற்றது. அப்போது வான வேடிக்கையில் இருந்து வெளியான தீப்பொறி தேரடி மீது அமைக்கப்பட்டிருந்த கூரை கொட்டகையின் மீது விழுந்ததில் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனை கண்ட பக்தர்கள் தீயினை அணைக்க முயற்சி செய்ததோடு இதுகுறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சு அடித்து தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இயக்குநர்கள் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் தினேஷ் செல்வராஜ் ஆகியோருக்கு புதுச்சேரி திரைப்பட விழாவில் சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரிலான விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி திரைப்பட விழா இன்று தொடங்கியது. தொடக்க விழாவானது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன்,
சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பங்கேற்று 2024ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஜிகர்தண்டா XX என்ற தமிழ் திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜுக்கும் 2025ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான விருது கடல் கண்ணி திரைப்பட இயக்குனர் தினேஷ் செல்வராஜுக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த திரைப்பட இயக்குநர்களுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரிலான விருது மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. திரைப்பட விழாவை முன்னிட்டு 13, 14, 15 ஆகிய நாட்களில் வெவ்வேறு இடங்களில் 8 மொழிகளில் 45 படங்கள் திரையிடப்படுகிறது. விழாவில் நடிகை ரேவதி, நடிகை சுனைனா ஆகியோர் பங்கேற்றனர். கிருமாம்பாக்கம் வாணிதாசர் தெருவில் வெளிநபர்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பெரிதும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். புதுச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் ஆர்ச் அருகில் வாணிதாசன் தெரு உள்ளது. இந்த தெருவில் 30ற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த தெருவில் வேலைக்கு செல்லும் நபர்கள் தெரு முழுவதும் இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு வெளியில் செல்கின்றனர். இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சென்று வருவதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. அதேபோல் அப்பகுதியில் நிகழ்ச்சிகள் நடத்த முடியவில்லை, அதற்கும் சிரமமாக உள்ளது. இதனை போக்குவரத்து காவல்துறை மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து சரி செய்து கொடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து கிராம பகுதிகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்குதல் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய இதர பணிகளுக்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம், கிராம குடிநீர் உட்கோட்டம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பெருகி வரும் மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு கிராமப்புறங்களில் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 55 லிட்டர் அளவுக்கு குறையாமல் தரமான குடிநீர் வழங்க அரசால் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விநாயகம்பட்டு கிராமத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 1.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 0.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய குடிநீர் திட்டத்திற்கு மேற்கொள்ளப்பட்டன. இத்திட்டத்தின் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்காக அரசின் ஒப்புதல் 2.85 கோடி ரூபாய் அளவில் பெறப்பட்டு இந்த பணிகள் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, மின் மோட்டார் மற்றும் புதிய குடிநீர் விநியோக குழாய்கள் அமைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் குடிநீர் திட்டத்திற்கான பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் முன்னிலையில் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தலைமைச் செயலர் சரத் சௌஹான், பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், மனோகரன் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்றனர். அரசியலமைப்பு திருத்த சட்டம் நகராட்சி அமைப்புகளுக்கு 18 செயல்பாடுகளை பகிர்ந்து அளிக்க வழிவகை செய்துள்ளது. ஆனால் புதுச்சேரியில் இந்த சட்டம் 4 செயல்பாடுகளை மட்டும் பகிர்ந்து அளித்து அமுல்படுத்தப்பட்டுள்ளது என முதன்மை கணக்காய தலைவர் திருப்பதி வெங்கடசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி முதன்மை கணக்காய தலைவர் வெங்கடசாமி தலைமை செயலக கூட்ட அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நகராட்சி அமைப்புகளுக்கு 18 செயல்பாடுகளை பகிர்ந்தளிக்க வழிவகை செய்துள்ளது. ஆனால் புதுச்சேரியில் இந்த சட்டம் 4 செயல்பாடுகளை மட்டும் பகிர்ந்தளித்து அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் இந்த திருத்த சட்டம் முழுமையாக இங்கு அமல்படுத்தவில்லை. மேலும் புதுச்சேரியில் 2006ஆம் ஆண்டுதான் நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடந்தது. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் 2011ஆம் ஆண்டு வரை பதவியில் இருந்தனர். அதற்கு பிறகு இந்த தேர்தல் நடத்தப்படவில்லை. மேலும் புதுச்சேரியில் உள்ள நகராட்சி அமைப்புகள் சொந்த வருவாயை பெருக்காமல் புதுச்சேரி அரசின் வருவாயை சார்ந்து இயங்கி வருகின்றன. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முதியோர் ஓய்வூதியத்திற்கான விண்ணப்பங்களை மின்னணு முறையில் பெறாமல் கைமுறையாக பெற்றுள்ளது தவறு என்பதை சுட்டிக்காட்டியுள்ளோம். மேலும்
புதுச்சேரி, காரைக்காலில் இறைச்சி கூடங்களை பராமரிப்பதில் பல குறைபாடுகள் இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அலுவலகத்தின் தலைமை அதிகாரி சுகேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கத்தில் அரசு திருமண மண்டபம் கட்டுமான பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கத்தில் அரசு திருமண மண்டபம் கட்டும் பணிக்காக மத்திய அரசில் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மூலதன முதலீட்டை ஊக்குவிக்கும் சிறப்பு நிதி உதவி திட்டம் 2025-2026 கீழ் நிதி பங்களிப்புடன் பொதுப்பணித்துறையின் மூலம் 6.3 கோடி ரூபாயில் பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. இப்பணியின் மூலமாக தரைத்தளம் மற்றும் ஓரடுக்கு கொண்ட திருமண கூடம், உணவு கூடம், சமையல் கூடம் மற்றும் கழிப்பறை போன்ற வசதிகளுடன் கட்டப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான், வளர்ச்சி ஆணையர் மற்றும் செயலர் பொதுப்பணித்துறை டாக்டர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் செல்வம், சிறப்பு கட்டிட கோட்டம் செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளநிலை பொறியாளர் ஜோதி, ஒப்பந்ததாரர் நீலமேகம், பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் ஆவணங்கள் இருந்தும் பட்டா கிடைக்காததால் ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் முதியவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் தமக்கு வழங்கப்பட வேண்டிய மனைப்பட்டாவை வழங்க வலியுறுத்தி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகத்தில் தனிமனித போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிஷேகப்பாக்கம் பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வரும் சந்திரனுக்கு பட்டா பெறுவதற்கான அனைத்து அரசாங்க ஆவணங்களும் சரியாக உள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட துறையினர் அவருக்கு மனைப்பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தனது வேதனையை பதிவு செய்தார். புதுச்சேரியின் பூர்வக்குடி மக்களாகிய எங்களுக்கு முறையான ஆவணங்கள் இருந்தும் பட்டா வழங்க இந்த அரசு மறுக்கிறது. ஆனால் அண்டை மாநிலமான தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கே எளிதாக பட்டாக்கள் வழங்கப்படுகின்றன. மண்ணின் மைந்தர்களான எங்கள் மீது இந்த அரசாங்கம் ஏன் கருணை காட்டவில்லை? தகுதியுள்ளவர்களுக்கு உரிமை மறுக்கப்படுவது ஏன்? முறைப்படி போராடியும் நீதி கிடைக்காத நிலையில் இந்த அரசாங்கம் வழங்கிய ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அனைத்து அரசு ஆவணங்களையும் அரசாங்கத்திடமே திரும்ப ஒப்படைக்க தயாராகிவிட்டேன். அரசாங்கம் தனக்கு வழங்கிய உரிமைகளால் எந்த பயனும் இல்லை என்ற விரக்தியில் அவர் தற்போது ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலக வளாகத்திலேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். சொந்த மண்ணிலேயே பட்டா கேட்டு ஒரு முதியவர் தனது அரசு அடையாள அட்டைகளை துறக்க துணிந்த இந்த சம்பவம் புதுச்சேரி அரசு நிர்வாகத்தின் மீது அதிருப்தியை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் அடுத்துள்ள வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு புனித நீர் ஊற்றப்பட்டு பிறகு சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஆனந்தனுக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். கும்பாபிஷேக விழாவின் ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு மற்றும் ஊர் பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். பணி நிரந்தரம் கோரி புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் 2 நாள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் கல்வித்துறை வளாகத்தில் 8வது கட்டமாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. முன்னதாக சட்டமன்ற முற்றுகை, சிறை நிரப்பும் போராட்டம், மௌன ஊர்வலம் மற்றும் பாரத பிரதமருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டம் என
பல்வேறு நிலைகளில் தங்கள் கோரிக்கைகளை ஆசிரியர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகில் 2 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் மற்றும் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பங்கேற்றனர். திருபுவனை தொகுதி திருவண்டார்கோவில் பகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முருகன் கோவில் சாலை, பிள்ளையார் கோவில் சாலை, ஈஸ்வரன் கோவில் சாலை, திரௌபதி அம்மன் கோவில், ஜெயராம் நகர் விரிவாக்கம் மற்றும் குறுக்கு சாலை, டேங்க் ரோடு, புதிதாக தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும், இதனைத் தொடர்ந்து சுதானா நகர் மற்றும் சீனிவாசா நகர் பகுதியில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், ஒப்பந்ததாரர் அருணகிரி, ஜேசிஎம் மக்கள் மன்றம் திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இருபத்தி 6 ஆண்டுகால பணி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என NHM ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் தேசிய நல்வாழ்வு குழுமத்தின் கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். 26 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் தங்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஊழியர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கடந்த 26 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து இன்னும் நிரந்தர பணியாணை வழங்கப்படவில்லை. பணி நிரந்தரமே தீர்வு என்பதை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இரவு நேர பணி கட்டணம் மற்றும் நோயாளி பராமரிப்பு படி போன்றவை இவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. ஒப்பந்த ஊழியர்களாக செயல்படுவதால் முறையான பணி பாதுகாப்பு இல்லை என ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பணியின் ஒரு பகுதியாக வெளியே செல்லும் போது வழங்கப்படும் TADA படிகள் மற்றும் இதர ஊதிய உயர்வுகள் குறித்த அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாங்கள் வாழ்விலே ஒளியேற்ற எங்களது 26 ஆண்டுகால கொடுமை நிலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முழக்கத்துடன் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தொடர் மறியல் போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையின் முதுகெலும்பாக திகழும் தங்களை அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தக்கூடாது என்றும் பொதுமக்களின் ஆதரவுடன் தங்கள் உரிமைகளுக்காக போராடப் போவதாகவும் NHM ஊழியர்கள் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் 1500 பக்தர்களுக்கு ஐம்பொன் நாணயங்களை ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் தேவஸ்தானத்தில் வியாழக்கிழமை அஷ்டபந்தன ராஜபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவினை ஊர் பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவின் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ரவி பாண்டுரங்கன் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தனது சார்பில் அருட்பிரசாதம் வழங்கினார். விழாவிற்கு வருகை தந்திருந்த சுமார் 1500 பக்தர்களுக்கு ஐம்பொன் நாணயங்களை அவர் நேரில் வழங்கி சிறப்பித்தார். பக்தி பரவசத்துடன் நடைபெற்ற இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். ஊர் பொதுமக்களின் ஒத்துழைப்போடு நடைபெற்ற இந்த விழா அப்பகுதியில் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
மின்சாரத்துறை தனியார் மையத்தை கண்டித்து புதுச்சேரியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் மின்சார திருத்த மசோதா 2025 மற்றும் மின்சாரத்துறை தனியார் மயமாக்கல் நடவடிக்கைகளை கண்டித்து நாடு தழுவிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் வலுவான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள மின்சார வாரியங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்களின் தேசிய ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அகில இந்திய அளவில் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கும் மாநில அரசின் முயற்சியை கண்டித்தும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டும் மின்சாரத்துறை தலைமை அலுவலகத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்சாரத்துறையை தனியார் மய எதிர்ப்பு போராட்ட குழுவின் இணை தலைவர் உத்ராடம் தலைமை தாங்கினார். போராட்ட குழுவின் ஆலோசகர் வேல்முருகன் முன்னிலை வகித்தார். போராட்ட குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ராமசாமி, நிர்வாகிகள் தணிகை வேலன், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பினர். போராட்டத்தின் இறுதியில் பொருளாளர் செந்தில்குமார் நன்றி கூறினார். கடந்த 2022ஆம் ஆண்டு 100% பங்குகளை விற்க முயன்று தோல்வியடைந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் 51% பங்குகளை தனியார் மயமாக்க புதுச்சேரி அரசு ரகசியமாக முயன்று வருவதாக போராட்ட குழுவினர் குற்றம் சாட்டினர். பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையாக இருக்கும் மின்சார கட்டமைப்பை பாதுகாக்கவும் கார்ப்பரேட் ஆதிக்கத்தை தடுக்கவும் இந்த தனியார் மய நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் மக்களின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான வளர்ச்சிப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஆறுமுகம் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட காந்தி திருநள்ளூர் பகுதியில் 20,57,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கும், அதேபோல் முத்திரையர் பாளையம் அம்மன் நகர் பகுதியில் 28,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் கருமாதி கொட்டகை அமைப்பதற்காகவும், அதேபோல் நியாய விலைக் கடை அமைப்பதற்காகவும் மொத்தமாக 71 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஆறுமுகம் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழிற்சங்க மையம் தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் தொழிலாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் நடைபெறும் தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்திற்கு தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். புதுச்சேரி தொழிற்சங்க மைய நிர்வாகிகள் மோகன், ஜானகி, அந்தோணி, உதயசங்கர், கார்த்திகேயன், ஏழுமலை, ரூபன், சுப்பிரமணியன், மணிகண்டன், தீபன் உள்ளிட்ட இணைக்கப்பட்ட சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்டிட தொழிலாளர் சங்கம், சாலையோர தொழிலாளர் சங்கம், அழகுகலை தொழிலாளர் சங்கம், குழந்தை பாதுகாப்பு சொசைட்டி ஊழியர்கள், மீன் விற்பனை தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சங்கத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் என்ற பெயரில் 100 ஆண்டு காலம் போராடி பெற்ற தொழிலாளர் உரிமைகளை பறிக்கக்கூடாது. இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் என்ற பெயரில் இந்திய நாட்டை அமெரிக்காவிடம் அடமானம் வைத்து விவசாயிகளை வஞ்சிக்க கூடாது. புதுச்சேரி அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு வாரியத்திற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும். புதுச்சேரி மீன் விற்பனை செய்யும் தொழிலாளர்களுக்கு நிரந்தர மீன் அங்காடிகளை உருவாக்கி அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பிஆர்டிசி கழகத்தில் 13 ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள், ஓட்டுநர், நடத்துனர் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. சென்னை ரைஸ் மற்றும் விமலா ஸ்டோர் இணைந்து நடத்திய மாபெரும் லக்கி டிரா போட்டியில் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் விமலா ஸ்டோர் நிறுவனம் சென்னை ரைஸ் நிறுவனத்துடன் இணைந்து வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக லக்கி டிரா குலுக்கல் விழாவை நடத்தியது. இதில் குலுக்கல் முறையில் வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 30 வாடிக்கையாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் முதல் பரிசாக ஹோண்டா ஆக்டிவா இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது. மேலும் இதுபோன்ற பல்வேறு சலுகைகளை தங்களது வாடிக்கையாளர்களுக்கு வழங்க உள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் வாடிக்கையாளர்களுக்கும் சென்னை ரைஸ் நிறுவனத்திற்கும் விமலா ஸ்டோர் நிறுவனம் நன்றி தெரிவித்துள்ளது. பாஜக மற்றும் அதிமுகவை கண்டித்து மரக்காணத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக மற்றும் அதற்கு துணை போகும் அதிமுக அரசை கண்டித்தும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் மரக்காணத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ்,
மதிமுக, கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மரக்காணம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக மற்றும் அதிமுகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டிற்கு நிதி இல்லை, 100 நாள் வேலை இல்லை உள்ளிட்ட மேலும் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவிற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் மன்னார்சாமி கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய துணை சேர்மன் பழனி தலைமையில் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட திமுக, விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டனங்களை தெரிவித்தனர். இதில் மாவட்ட துணை பெருந்தலைவர் ஷீலாதேவி சேரன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சேரன், திமுக நிர்வாகிகள் குமார், ரவிக்குமார், மீனாகுமாரி, முருகன், ராமமூர்த்தி, கன்னியப்பன், சிவகுமார், ஆறுமுகம், கதிர்வேல், ஒன்றிய கவுன்சிலர்கள் வேலாயுதம், அமுதா கிருஷ்ணமூர்த்தி, மகாலட்சுமி, காளிதாஸ், ஊராட்சி மன்ற தலைவர்கள் ரமேஷ், சசிகலா, ஏழுமலை, லட்சுமிகாந்தன், ஏழுமலை, புனிதவள்ளி, ரவி, சிவகுமார், விசிக நிர்வாகிகள் ஆனந்தராஜ், சிந்தனை வேந்தன், சாக்ரட்டிஸ், அருள் வளவன், தீயுருவன், திருமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை திட்டத்தினை சீரழிக்கும் திமுகவை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தினை சீரழிக்கும் தீய சக்தி திமுகவை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கூட்டேரிப்பட்டில் நடைபெற்றது. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, ஐஜேகே மற்றும் கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டன. இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முத்துக்குமார், மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன், மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வகுமார், கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், ஊராட்சி கழக செயலாளர், கிளை செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய செயற்கை கருத்தரிப்பு மையம் துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்தார். புதுச்சேரிக்கு வருகை தந்தார் சத்தீஸ்கர் துணை முதலமைச்சர். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வரவேற்பு. திருட்டு மணல் ஏற்றி சென்ற லாரி பறிமுதல். ஓட்டுநர் கைது, உரிமையாளரை தேடுகிறது காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.